அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம், தாரமங்கலம். நான் அண்மையில் பார்த்த ஒரு ஜாதகம், அவருடைய பிறந்த தேதி பாருங்கள், 26/10/1985. பிறந்த நேரம் 1:20 PM. பிறந்த இடம் கடலூர். ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே இருக்கும் நான் பார்த்து. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அதனால் நான் எடுத்து உங்களுக்காக பதிவிடுறேன். பாருங்கள், அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், மீனராசி, லக்னம் மகர லக்னம். பொதுவாகவே நம்ம பார்த்துருக்குறோம், மகர லக்னம் அப்படின்னா கொஞ்சம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வரதில்லை. இந்த இடத்துல அப்பா ஸ்தானாதிபதி புதன் குருனுடைய சாரம் வாங்கியிருக்கார். குரு நீச்சம், அது இல்லாமல் சூரியனுமே நீச்சம், சுக்கிரனுமே நீச்சம். இப்படி 3 கிரகங்கள் நீச்சமான ஒரு ஜாதகம். அப்போ 3 கிரகங்கள் நீச்சம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால குரு நீச்சமாச்சு, பொருளாதாரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாமா? சூரியன் நீச்சம், அப்பாவால் பிரயோஜனம் இல்லை. சுக்கிரன் நீச்சம், மனைவினால் பிரயோஜனம் இல்லை, கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, லக்னம் பாருங்கள், நான் சொன்ன பலன்கள் அப்படியே சொல்லிடுறேன். லக்னம் மகர லக்னம். லக்னம் நிற்கிறது சந்திரனுடைய சாரம். பொதுவாக லக்னமும் ராசியும் லக்னாதிபதியும் 1, 5, 9ஆம் இடமும் நல்லா இருந்ததுன்னா அது அற்புதமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இங்கே பார்க்கலாங்க. லக்னம் நிற்கிறது சந்திரனுடைய சாரம். சந்திரன் இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக, ஒரு நீர் ராசியின் அதிபதியாக இன்னொரு நீர் ராசியிலேயே 3ஆம் இடத்துல இருக்கிறார். சந்திரன் வாங்கின சாரமும் சனியினுடைய சாரம் சந்திரனுக்கு பாக்கியத்தில் 9. அதனால் இவர் என்னைக்கு இருந்தாலும் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. லக்னம் நிற்கிறது சந்திரனுடைய சாரம். சந்திரன் ஒரு நீர் கிரகம். அந்த சந்திரன் ஒரு நீர் ராசியினுடைய அதிபதி இன்னொரு நீர் ராசியில் 3ஆம் இடத்துல, அதாவது வெற்றி, வழக்கு, வீர்ஜியம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த இடத்துல போய் இருக்கிறார். அவர் வாங்கின சாரமும் சனியுடைய சாரம். சனி சந்திரனுக்கு 9. அப்போ 9 அப்படிங்கிற இது வந்தால் இவருக்கு வெளியூர் வெளிநாடு அப்படிங்கிற அமைப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, லக்னாதிபதி சனி நிற்கிறது சந்திரனுடைய சாரம் பார்த்துட்டோம். அதற்கு பாதக ஸ்தானத்தில் இருக்கிறார். வெளிநாடு அனுப்புவார், அதில் சில பாதகங்களும் இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். சரி, குடும்பாதிபதி குடும்ப வளர்ச்சி இருக்கா? குடும்பாதிபதி சனி, அவரும் லக்னாதிபதி குடும்பாதிபதி 2 பேரும் ஒருத்தரே. பாதகஸ்தானம் மாரி இருக்கார். அந்த சனி நிற்கிற சாரம் பாருங்கள், சுயசாரமே. அப்போ பாதகஸ்தானத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறார். குடும்பமும் குடும்ப வளர்ச்சியும் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு தெளிவாக தெரியுது. அடுத்தது 3ஆம் அதிபதி குரு நீச்சம். 3க்கும் 12க்குமான குரு, அவர் நிற்கிறதும் சந்திரனுடைய சார் தாங்க. குரு நிற்கிறதும் சந்திரனுடைய சார் தான். அவர் நீச்சம். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவருடைய முயற்சி, நம்பிக்கை, வெற்றி, வீர்ஜியம், ஒரு ஆண்மகன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் நிரம்பிய அந்த ஸ்தானம் கொஞ்சம் அடி வாங்கி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 4ஆம் இடம் ராகு. பொதுவாக 4ஆம் இடத்துல ராகு இருந்தனாவே தாய்க்கும் அவருக்கும் அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். தாய் அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்படும். 4ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் இடமாக இருந்தாலும் 4ஆம் இடத்துக்கு 6ல் போய் இருக்கார். கூட ஒரு நீச்ச கிரகத்தோடு இருக்கிறாரு. அதனால் இவருக்கும் உடல்நிலை பாதிப்பு, அம்மாவுக்கும் உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. சரி, குடும்ப வளர்ச்சி இல்லைன்னு பார்த்துட்டோம். கல்யாணம் எப்படின்னு பார்க்கலாமா? 7ஆம் அதிபதி சந்திர பகவான்
7ஆம் அதிபதி நிற்கிறது சனியுடைய சாரம், பாதகஸ்தானம். சரி, கலஸ்தர காரகன் சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கார். சுக்கிரன் நீச்சம் அப்படி அவர் நிற்கிற சாரமும் சந்திரனுடைய சாரம். சந்திரனையும் சுக்கிரனையும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. சார ஜோதிடப்படி சந்திரனும் சுக்கிரனும் நேருக்கு நேரு பார்த்துக்கிட்டாங்கன்னா கல்யாணம் அப்படிங்கிறது காலதாமதம். குரு பார்வையில் இருக்குது, அதனால் நடக்கும், கல்யாணம் நடக்கும். ஆனால் காலதாமதத்தில் நடக்கும். ஒரு திருப்தி இல்லாத ஒரு திருமணம் அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்கும். பாருங்கள், 2-7 முக்கியம். 2ஆம் அதிபதி பாக்கிய பாதகஸ்தானம், 7ஆம் அதிபதி சந்திரன், சனி சாரம், சனி பாதகம். சரி, கலஸ்தர காரகன் சுக்கிரன், சந்திரன் சாரம். அதனால் குடும்ப வாழ்க்கை அவ்வளவு இனிமையானது இல்லை இவருக்கு அப்படின்னு சொன்னேன். அடுத்தது, இவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சனி திசையில் பிறந்திருக்காரு. சனிக்கு அடுத்து புதன். கேது திசையில் இவர் அப்பாவை இழந்திருக்கிறார். கேது திசையில். காரணம் பாருங்கள், அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் நீச்சம். சூரியன் நிற்கிறது ராகுனுடைய சாரம். நல்லா கவனிக்குங்க, சூரியன் நிற்கிறது ராகு சாரம். சூரியனும் ராகு நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சூரியனோடு கேது இருந்து தசை நடத்துகிறார். சூரியனோடு நீச்ச சூரியனோடு கேது இருந்து தசையை நடத்துகிறாரு. கூட 9ஆம் அதிபதியும் இருக்கிறாரு. அதனால் கேது திசையில் அப்பாவை காலி பண்ணிடுச்சு. அடுத்தது, இவர் தொழிலை பற்றி கேட்டார், குழந்தையை பற்றி கேட்டார். 5ஆம் இடம் பாருங்கள், சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் சந்திரனுடைய சாரம். அந்த 5ஆம் அதிபதியை குரு பார்க்குறார். அதனால் குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை ஒன்று உண்டு. தொழிலை கேட்டார். தொழில் 10ஆம் அதிபதி, 10ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது. அது எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஆனாலும் இங்கே ஒரு பரிவர்த்தனை இருக்குதுங்க. தர்ம கர்மாதி யோகம் அப்படிங்கிற ஒரு பரிவர்த்தனை இருக்குது. எப்படி இருந்தாலும் தொழில் எப்பவும் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பாருங்கள், 9ஆம் அதிபதி புதன் 10ல், 10ஆம் அதிபதி 9ல். அதனால் தொழில் விஷயம் பொறுத்தவரையிலும் அவருக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. லக்னம் நிற்கிறது சந்திரனுடைய சாரம் அப்படிங்கிறதுனால அந்த தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் சந்திரன் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்கிறதுனால அலைச்சல் நிறைந்த தொழிலாக தான் இருக்கணும். அதாவது வண்டி வாகனத்தினோட சுக்கிரன் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்காரு, புதன் சம்மந்தப்பட்டிருக்காரு, சூரியன் சம்மந்தப்பட்டிருக்காரு, கேது சம்மந்தப்பட்டிருக்காரு. அதனால் கேது செவ்வாய் சம்மந்தப்பட்டு இருந்ததுனால ஒரு மருத்துவத்துறையில் அலையக்கூடிய தொழிலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். தொழிலை எடுத்துட்டோம். அற்புதமான ஒரு அமைப்பு இது. அடுத்தது, நான் வெளிநாடு போலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். வெளிநாட்டு அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. இன்றைக்கி நடக்கிற திசை சுக்கிர திசையில் குரு புத்தி நடக்குது. சுக்கிரனில் குரு நடப்பு பாருங்கள். சுக்கிர திசையில் குரு புத்தி. சுக்கிரன் நீச்சமானது, குரு நீச்சம். அதனால் இன்றைக்கி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு 100% உண்மை அப்படின்ட்டார். ஏன்னா பாருங்கள், கலஸ்தர காரகன் 5ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் நிற்கிற சாரம் சந்திரனுடைய சாரம், 7ஆம் அதிபதி சாரம். அப்போ சுக்கிரன் நீச்சம் டோட்டலாக அவுட்டு. புத்தி குரு புத்தி. இந்த லக்னத்துக்கு குருவானவர் 3க்கும் 12க்குமான பாவர் தான். அந்த குரு நிற்கிற சாரமும் சந்திரனுடைய சாரம், குரு நீச்சம். அதனால் இன்றைக்கி குடும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்களா அப்படின்னு. ஆமாங்க, மனைவி குழந்தை தனியாக இருக்கிறாங்க, நான் வெளியே வந்துட்டேன், நான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக அலைஞ்சிட்ருக்கேன். அதனால தான் என்னுடைய சொந்த ஊர் வெளியூராக இருந்தாலும்
நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த வழியில் போயிட்டு இருந்தேன், அதனால் உங்களை போர்டை பார்த்த உடனே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரைட். நீங்கள் வெளிநாடு போயிடுறதுக்கு அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏற்கனவே ஒரு முறை போயிட்டு வந்துட்டேங்க அப்படின்னார். போயிட்டு வந்துட்டு தான் கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட இருக்கிறதுனால மறுபடியும் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கும் அவருக்கு வந்து அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குது. ஆனால் இவர் குடும்பத்தை விட்டுட்டு தான் இந்த டைம் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். எப்படியோ இப்போ போயிட்டு கூட மறுபடியும் வந்து குடும்பத்தோடு போய் நீங்கள் வெளிநாட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பினேன். நன்றி, வணக்கம்.